ஹாய் இன்டர்லிங்க் ஃபேமிலிஸ். இந்த வீடியோவில் அம்பாஸ்டர் ப்ரொஃபைலை எப்படி கிரியேட் பண்ணேன்னு பார்க்க போகிறோம். நான் இன்டர்லிங்கில் அம்பாஸ்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். ஆனால் இன்டர்லிங்க் மைனிங்னு ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃப்ரீ மைனிங் தானே, கண்டிப்பான முறையில் லிஸ்ட் ஆகக்கூடிய காயின். அப்படியே இந்த வீடியோ கீழே தெளிவான வீடியோ இருக்குது, பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நான் ஜாயின்லாம் பண்ணிட்டேன் பிரதர், மைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அம்பாஸ்டர் ட்ரைனிங் எனக்கு தெரியாது அப்படின்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அம்பாஸ்டர் ட்ரைனிங்கை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் அம்பாஸ்டர் ப்ரொஃபைல் லிங்க் இருக்குது, நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணோன்னே கரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜுக்கு தான் வரும். என்ன பண்ணுங்க அப்படின்னா மேலே ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்கேன் கியூஆர் வேணாம், ஓடிபி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி அம்பாஸ்டர் ஆகிட்டேன், நான் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வீடியோக்காக நம்ம டவுன்லைன் ஒருத்தர் ரீசெண்டாக அம்பாஸ்டர் ஆயிருந்தார், அவரோட ப்ரொஃபைலை தான் நம்ம புதுசாக எடிட் பண்ணி காட்ட போகிறேன். முதல் உங்கள் இன்டர்லிங்க் ஐடியை என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்து பாஸ்கோடுன்னு போட்டிருக்கா, இந்த இடத்துல நீங்கள் இன்டர்லிங்க் ஆப் கிரியேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க, 6 டிஜிட் ஆப்பை கிரியேட் பண்ணும்போது அதை கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட இமெயில், இன்டர்லிங்கில் எது சைன்அப் ஆயிருக்கோ, இன்டர்லிங்கில் எது ஜிமெயில் கொடுத்து சைன்அப் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயிலை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. மெயிலுக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிரும். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ நம்ம ப்ரொஃபைல் எடிட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நேம், இந்த இடத்துல உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் டைம் இனிஷியல் கொடுத்துக்கோங்க. இன்டர்லிங்க் ஐடி டிஃபால்ட்டாக இருக்கும், நீங்கள் என்ன பண்ண வேணாம். இப்போ கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி நம்ம இந்தியா தான், இந்தியா கொடுத்துடலாம். ஓகே. இப்போ பயோ நம்ம சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன், அபவுட் மீயும் இது வேணாம். அபவுட் மீயும் நம்ம சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி இந்த இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். அதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து இங்கே வந்துருங்க, சோஷியல் மீடியா அக்கௌண்ட். இப்போ டெலிகிராம் பாருங்களேன், டெலிகிராம் நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். உங்கள் யூசர் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. அட்டு வேணாம், அட்டு சிம்பிள் வேணாம், யூசர் நேம் மட்டும். ஃபார் இன்டர்லிங்க் இதான் டெலிகிராம் யூசர் நேம் பண்ணியாச்சு. டெலிகிராம் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் கொடுத்தாச்சு. அடுத்து ஆட் கொடுத்து உங்கள்கிட்ட என்ன இருக்கும், நம்ம ட்விட்டர் எல்லாத்தையும் கண்டிப்பாக இருக்கும். ட்விட்டர் எக்ஸ்டிக் ட்விட்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ப்ரொஃபைல் லிங்க் நம்ம எடுப்போம் பார்த்தீங்களா, எப்பயுமே எக்ஸுக்குள்ளே போய் எக்ஸுக்குள்ளே வந்தோடனே மேலே அந்த ப்ரொஃபைலுக்கு கிளிக் பண்ணி ப்ரொஃபைல் கொடுத்து 3 டாட்டை கிளிக் பண்ணி ஷேர் கொடுத்து காப்பி லிங்க் உங்களுக்கு வேறு மணிக்கு வரலாம், ஆனால் காப்பி சேம் தான். காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இன்வேலிட்னு வருதா, இது காரணம் என்னோட எக்ஸல் லிங்க் ரொம்ப லென்த்தாக இருக்குது. நாங்கள் மெயின் என்ன அப்படின்னா, நம்ம ப்ரொஃபைல் எக்ஸல் லிங்க் நம்ம யூசர் நேம் மட்டும் தான் இருக்கும். டெலிகிராம் எப்படி இருக்கும் அதே மாதிரி யூசர் நேம் மட்டும் தான் இருக்கும். அது இருந்தாலே போதும். இதுக்கப்புறம் தான் தேவையில்லை. அப்படி இருந்துச்சா ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, கேக் அப்புறம் எதுவுமே தேவையில்லை. நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். எதுவுமே தேவை கிடையாது. ஓகே, இதுதான் கரெக்ட் ஃபார்மேட். நிறைய இடத்துக்கு இப்படி வந்துடும். வரல அப்படின்னா யூசர் நேம் மட்டும் இருக்கணும், அதுக்கப்புறம் எதுவும் வேணாம். இதான் அஃபிஷியல் லிங்க் நமக்கு. அடுத்து வேறு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆட் கொடுத்து ஃபேஸ்புக்கோ இல்லை யூடியூப் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ அபவுட் மீ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பயோ செட் பண்ணிடலாமா? நேராக சாட்ஜிபிடி வந்துருங்க. நம்ம இன்டர்லிங்க்ல சோரி இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிடலாம். எனக்கு இந்த இடத்துல இருக்குது. நிறையா யூஸ் பண்ணால் அது கீழே போயிடும். நீங்கள் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஹிஸ்ட்ரியை கொடுத்தாச்சு. இப்போ வந்துருச்சா? இப்போ என்ன டைப் பண்ண போகிறோன்றது தெளிவாக பார்த்துக்கோங்க. நவ் ஐ பிகேம் அம்பாஸ்டர் மார்ட்டின் எடுத்தோம். நான் பிகேம் அம்பாஸ்டர் ஆஃப் இன்டர்லிங்க். திரும்ப ஸ்பேஸ் கீழே வந்துட்டு நவ் ஐ நீட் பெர்ஃபெக்ட் பயோ அண்டு அபவுட் மீ ஃபார் மை அம்பாஸ்டர் ப்ரொஃபைல். இது நான் குரூப்பில் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதை நீங்கள் பார்த்துக்கலாம். வேறு மாதிரி கொடுத்துருங்க. சூப்பராக கொடுத்துருச்சா? பயோ பாருங்கள், ஷார்ட் அண்ட் ஷார்ப்னு மட்டும் கொடுத்துருக்கு. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. பயோ மட்டும் முதல்ல காப்பி பண்ணுங்கள்.
உங்களுக்கு வேறு மாதிரி வரும், பிரச்சனை கிடையாது. எப்படி வருதோ யூஸ் பண்ணிக்கோங்க. பயோவில் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, பேஸ்ட் ஆயிரும். முன்னாடி உங்கள் நேம்னு ஆட் பண்ணிக்கோங்க. இன்டர்லிங்க் இருக்கா, இந்த இடத்துல வந்து இன்டர்லிங்க் முன்னாடி தினேஷ் உங்கள் பேர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அபவுட் மீ இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே கொடுத்ததை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்ததை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அபவுட் மீ பாருங்களேன், இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, சூப்பராக வந்துருச்சு. ப்ரொஃபைல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஐ ஆம் அம்பாஸ்டர் ஆஃப் இன்டர்லிங்க் லேப்ஸ், நம்ம இந்தியா கண்ட்ரி போட்டுக்கலாம், தமிழ்நாடு போட்டுக்கலாம், அதெல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம், தேவைன்னா போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணி எப்படின்னா ஃபோட்டோஸ் கொடுத்து ஃபோட்டோ கம்பல்சரி ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் அதை கொடுத்து காட்டுறேன். வந்துருச்சா, நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இது கீழே சேவ் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. மேலே ரெஃபரல்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கீழே நீங்கள் எத்தனை அம்பாஸ்டர் கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு கீழே அம்பாஸ்டர் வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். டீம்னா அதே தான். அடுத்து ஏசிஎஸ் அம்பாஸ்டர் கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு தடவை நம்ம இப்போ டாஸ்க் குரூப்பில் போட்டிருப்பேன். இந்த மாதிரி டாஸ்க் முடிக்கும் போது நமக்கு ஏசிஎஸ் ஆட் ஆகும். டெய்லி டாஸ்க்கு, எல்லா டெய்லி டாஸ்க்கும் நமக்கு இங்கே வந்துடும். அடுத்து பிளாக் தேவையில்லை, இது மட்டும்தான். ஓகே, இதான் நம்ம ப்ரொஃபைல் இது கிரியேட் பண்ணிடுங்க. இது கிரியேட் பண்ணால் தான் நீங்கள் டாஸ்க் முடிச்சோடனே உங்களுக்கு அம்பாஸ்டர் கிரெடிட் ஸ்கோர் ஆட் ஆகும், இல்லை அப்படின்னா ஆட் ஆகாது. இப்போ நான் வெளியே வந்து திரும்ப உள்ளே போகிறேன், லாக் அவுட் பண்ணிடுவேன். லாக் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வெப்சைட்டில் போனோடனே நமக்கு பேஜ் இப்படி தானே இருக்கும். இப்போ என்னோட இன்டர்லிங்க் ஐடி நான் என்ட்ரு பண்ணுறேன் பாருங்களேன். டவுன்லைன் வேணாம், என்னோட ஒரிஜினல் ஐடி நான் என்ட்ரு பண்ணுறேன். சர்ச் கொடுக்க, இப்போ பாருங்கள் வந்துருச்சா, என்னோட ப்ரொஃபைல் வந்துருச்சா, என்னோட ஏசிஎஸ் எல்லாமே வந்துடும். நான் கிரியேட் பண்ண அபவுட் மீ எல்லாமே வந்துடும். அண்ட் ரெஃபரல்ஸை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அது நீங்கள் கூட வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரொஃபைலில் லாகின் பண்ணால் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் நார்மலாக வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் யார் இன்டர்லிங்க் எடுத்தாலும் நீங்கள் என்ட்ரு பண்ணி பார்த்துக்கலாம். வெப்சைட்டில் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு உங்கள் டவுன்லோட் காமிங்க. இந்த வெப்சைட்டில் போய் உங்களோட இன்டர்லிங்க் ஐடியா என்ட்ரு பண்ண சொல்லுங்கள். என்ட்ரு பண்ணோடனே உங்கள் ப்ரொஃபைலை பார்ப்பாங்க, அட்ராக்டிவாக இருக்கும். அதை பார்த்து அவங்க நம்பிக்கை வரும், நம்ம அம்பாஸ்டர் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, அதனால் கிரியேட் பண்ணிட்டு உங்கள் டவுன்லிங்க்ஸ் அந்த வெப்சைட்டை கொடுத்து உங்களோட இன்டர்லிங்க் ஐடியா கிளிக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஓகே, ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். தேங்க்யூ.